திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தின் 8வது திருப்பதிகம் திரு அம்மானை. சிவாய நமக. திரு அம்மானை திருவண்ணாமலையில் அருளியது. அம்மானை என்பது பண்டைய தமிழக சிறுமிகளின் விளையாட்டுக்களுள் ஒன்று. கலர்ச்சிக்காய் போன்ற ஆட்டம், பாடல் பாடி ஆடுவது இதன் சிறப்பு. சிறுமியர் பயன்படுத்தும் பாடலோசையில் மனம் பறிகொடுத்த மாணிக்க வாசகர் இறைவன் தந்த பேரானந்தத்தை வெளிப்படுத்துவதற்கு அதை போன்ற பாடல்களை வடிவமைத்து கொண்டுள்ளார். இதில் அவர் தம்மை ஓர் அம்மானை ஆடும் சிறுமியாகவே பாவித்து கொண்டு பாடியிருப்பதை உணர முடிகின்றது. ஆனந்த களிப்பு என்பது இறைவன் தந்த பேரானந்தத்தை எண்ணி மகிழ்வுடன் கூறுவது. சிவாய நமக. முதல் பாடல். அம்மானா சிவந்த கண்களை உடைய திருமால் பூமியை மிக ஆழமாக தோண்டி சென்றும் கூட காண முடியாதவை எம்பெருமானுடைய ஒளி பொருந்திய மலர் பாதங்கள். அத்தகைய பாதங்களை நில உலகத்தே வந்து எமக்கு எளிதாக காட்டி அருளினான் எம்பெருமான். எங்களது பிறவியை அறுத்தான், எம் போன்ற அடியவர்களையும் ஆட்கொண்டான். தென்னஞ்சோலைகள் நெருக்கமாக சூழ்ந்திருக்கும் அழகு வாய்ந்த திருப்பெருந்துறை என்னும் ஊரினை உடையவன் எம்பெருமான். அழகிய பார்வையினை கொண்டவன், சிறந்த குளிர்ச்சி பொருந்தியவன். அரைக்கூவி அழைத்து வீடு பேற்றை அருள்பவன். எம்பெருமானது கருணை வாய்ந்த நீண்ட திருவடிகளை பாடி புகழ்வோமாக. சிவாய நமக. அம்மானாய் இந்த நில உலகிலே உள்ளவர்களாலும் வானுலகிலே உள்ளவர்களாலும் பாதாள உலகிலே உள்ளவர்களாலும் இவையல்லாத வேறு சில இடங்களிலே உள்ளவர்களாலும் காண்பதற்கு அருமையாக விளங்குபவன் எம்பெருமானாகிய ஈசன். இத்தகையவன் எமக்கு எளிய முறையில் காட்சி தந்த பெருமைக்கு உரியவன் ஆவான். எம்பெருமான் அழகுமிளிர் திருப்பெருந்துறையினை இருப்பிடமாக கொண்டவன். சிவநெறியின் பால் எமக்கு பித்து உண்டாக்கியவன். மீண்டும் பிறவா வழி அருளியவன். எம் மனத்தில் குடியேறி தெவிட்டாத அமுதமாய் தித்திப்பவன். ஒரு மீனின் பொருட்டு அலைகடலில் வலை வீசிய கருணை கடலாக விளங்குபவன். அத்தகையவனையே இப்போது நாம் பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் எம் பெருமானாகிய சிவன் தேவேந்திரனையும் திருமாலையும் பிரம்மனையும் பிற கடவுள்களையும் வானுலகத் தேவர்களையும் விண்ணுலகத்திலேயே நிற்கச் செய்துவிட்டு எம் பொருட்டாக நில உலகுக்கு வந்து எமக்கு காட்சி அளித்த பெருமைக்குரியவன். எம்போன்ற அடியார்களையும் ஆட்கொண்டவன். திருத்தோள்களிலேயே திருநீற்று கோடுகளை உடையவன். மனத்தை மயக்கச் செய்தவன். சிறப்புமிக்க திருப்பெருந்துறையினை இருப்பிடமாக கொண்டவன். எமது பிறவி பிணியை நீக்கும் பொருட்டு குதிரையின் மீது ஏறி வந்தவன். அத்தகையவன் அந்த அழிவற்ற பேரானந்தத்தை எண்ணி எண்ணி பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் மேலுலக தேவர்களும் திருமாலும் பிரம்மனும் இந்திரனும் பெரிய காட்டிலே நின்றவாறு உடல் வற்றி தவம் புரிந்தனர். தம்மீது புற்று வளரும் வரை நெடுங்காலம் நோம்பிருந்தனர். இங்கனம் தவம் புரிந்தும் நோன்பு இருந்தும் அவர்களால் காண்பதற்கு அருமையாக விளங்கியவன் எம்பெருமானாகிய சிவன். அவன் நாய் போன்றவனாகிய என்னிடத்திலே தானே முன்வந்து தோன்றினான். ஒரு தாயினைப் போல குளிர்ச்சி நிறைந்த ஒளியைச் செய்து என்னை பாதுகாத்தான். தேனைப் போல இனிமை செய்திடும் அமுதின் தெளிவாக விளங்கிய அவன்
என்னுள் கலந்தபோது எனது மெய் சிலிர்த்தது, உள்ளத்தின் உள்ளே உயிர்ப்பு தோன்றியது. அத்தகையவனது ஒளித்தவளும் மேன்மை அமைந்த நீண்ட திருவடிகளை இப்பொழுது நாம் பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் பேராற்றல் படைத்தவனும் அழகுமிகு திருப்பெருந்துறையினை இருப்பிடமாக கொண்டவனுமாகிய சிவபெருமான் மெய் நூற்களை கல்லா மனம் படைத்த இழிந்த நாயினை போன்றவனாகிய என்னையும் சிவநெறியின்பால் பித்து கொள்ளுமாறு செய்தான். கல்லை பிசைந்து கனியாக மாற்றுவதைப் போல என் கல் மனத்தையும் கனியச் செய்து தனது கருணை வெள்ளத்திலே மூழ்கிக் காட்டினான். எனது தீய வினைகள் அனைத்தையும் நீக்கிய வேத பொருளும் எம்பெருமானே, தில்லை நகரத்திலே பூந்து சிற்றம்பலத்திலே நிலை பெற்று விளங்குபவனும் எம்பெருமானே, விரைந்து செல்லும் இடப வாகனனும் எம்பெருமானே, அத்தகையவனை இப்பொழுது நாம் பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் ஒப்பற்றவனாகிய சிவபெருமான் எம்மிடத்திலே செய்த மாயச் செயல்களை பற்றி நீ கேட்டாயோ தோழி. புடைப்பு சிற்பமாக தீட்டப்பட்ட மதில்களை நாற்புறங்களும் சூழ்ந்திருக்கும் அழகுமிளிர் திருப்பெருந்துறையை உடைய எம்பெருமான் எமக்கு இதுவரை காட்டக்கூடாதென மறைத்து வைத்திருந்த எல்லாவற்றையும் காட்டினான். தான் சிவம் என்பதையும் காட்டினான். தனது தாமரை போன்ற திருவடிகளையும் காட்டினான். தனது கருணை என்னும் தேனையும் காட்டினார். உலகினர் நகைத்திடவும் நாம் மிகச்சிறந்த வீட்டின்பத்தை அடைந்திடவும் எம்மை அடிமையாக்கிக் கொண்டான். எம்பெருமானது இத்தகைய கருணையினை எண்ணி இப்பொழுது நாம் பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் எம்பெருமானாகிய சிவனோ இடைவிடாது நினைப்பவர்களின் உள்ளத்திலே உள்ளீடாக இருப்பவன். அங்கனம் நினையாதவர்களுக்கு மிக தொலைவில் இருப்பவன். தொண்டர்களுக்கு தொண்டனாக இருப்பவன். அழகும் நன்மையும் கொண்ட திருப்பெருந்துறையில் வீற்றிருப்பவன். வேத பொருளாக விளங்குபவன். உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டவன். நாயினும் கீழ்ப்பட்ட நம்மை போன்றவர்களை எல்லாம் ஆட்கொண்ட நல்ல தலைவன். தாயினை போன்றதொரு தத்துவ பொருளாக திகழ்பவன். தானே 7 உலகமாகவும் நிற்பவன். அவற்றை சீர்கெடாது ஆட்சி செய்தும் வருபவன். அத்தகைய பெருமைக்குரிய நம் பெருமானை இப்பொழுது பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் எம் பெருமானாகிய சிவனோ இனிய பண்களை சுமக்கும் பாடல்களை படைத்து அளிக்கும் பண்பினை உடையவன். உமாதேவியினை ஒரு பக்கத்தே சுமந்திருப்பவன். பெருங்குணங்களை பெற்றிருப்பவன். பெருந்துறை என்னும் ஊரினை உடையவன். விண்ணுலகத்திலே நிறைந்த புகழினை உடையவன். இடம் அகன்ற எல்லா மண்டலங்களுக்கும் கடவுளாய் இருப்பவன். நெற்றிக்கண்ணை உடைய ஒரே கடவுளும் எம்பெருமான். ஆரவாரம் மிக்க மதுரை மாநகரில் மண்ணை சுமந்து வந்து இடம் கூலி கொண்டவன். பாண்டிய மன்னனால் அப்பொழுது பிரம்படிப்பட்டவன். அவ்வாறு பிரம்படிப்பட்டதால் புண்ணடைந்த அவனது பொன்மேனியை இப்பொழுது நாம் பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் பிறைத்துண்டினை தனது சடையிலே அணிந்திருப்பவன். வேத பொருளாய் விளங்குபவன். பெருந்துறையில் கோயில் கொண்டிருப்பவன். முப்புரி நூலை மார்பினில் அணிந்திருப்பவன். அழகு மிளிர் காளையை வாகனமாக உடையவன். நஞ்சினை உண்டதால் கரிய தொண்டை குழியினை பெற்றிருப்பவன். வெண்மையான திருநீற்றினை தம் மேனியில் கீற்று கீற்றாய் பூசியிருப்பவன். இவ்வண்டம் முழுவதற்கும் முதல்வனாக விளங்கியவன். முடிவற்ற ஆனந்த பெருக்கினை தமது பழமையான அடியவர்களுக்கு அன்று அளித்தது போலவே என்றும் அளித்து வருபவன். அவனது இந்த சிறப்பினை இவ்வண்டம் எல்லாம் வியப்புறுமாறு
நாம் இப்பொழுது பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் விண்ணுலகத்தை ஆளுகின்ற தேவர்களுக்கு எல்லாம் மேலான வேத பொருளாக விளங்குபவனும் எம்பெருமான். மண்ணுலகத்தை ஆளுகின்ற மன்னவர்களுக்கு எல்லாம் மாட்சிமை பொருளாக நிலை பெற்றிருப்பவனும் எம்பெருமான். குளிர்ச்சி பொருந்திய தமிழினை வளர்க்கும் வளம் மிகுந்த பாண்டி நாட்டிற்கு உரிமை படைத்தவனும் எம்பெருமான். உமாதேவியரால் ஆளப்படுகின்ற இடப்பாகத்தை கொண்டவனும் எம்பெருமான். எல்லாராலும் விரும்பப்படுகின்ற திருப்பெருந்துறையில் திருக்கோயில் கொண்டிருப்பவனும் எம்பெருமான். அவ்விடத்தே நாய் போன்றவனாகிய என்னை தமது பெருமை பொருந்திய திருவடிகளை காட்டி ஆட்கொண்ட திருவண்ணாமலை தேவனும் எம்பெருமான். அத்தகையவனது திருவடிகளை இப்பொழுது பாடுவோமாக. சிவாய நமக. உமாதேவியை தனது மேனியின் ஒரு பக்கத்தை கொண்டவன் எம்பெருமான். அழகுமிளிர் திருப்பெருந்துறை என்னும் திருத்தலத்திலே உடையவன் எம்பெருமான். தனது திருவடிகளை சேர்ந்தவர்களின் நெஞ்சினை உருகச் செய்கின்ற தன்மை படைத்தவனும் எம்பெருமான். அந்த பாண்டி நாட்டையே சிவலோக திருப்பதியாக ஆக்குவித்தவனும் எம்பெருமான். கங்கை தங்கிடும் சடா பாரத்தை உடையவனும் எம்பெருமான். பேரானந்த வடிவமாக விளங்கிடும் தனது நீண்ட திருவடிகளுக்கு ஒப்பு கொடுத்தவர்களின் உள்ளத்தின் உள்ளே இருப்பவனும் எம்பெருமான். எல்லா பொருட்களுக்கும் அப்பாலுக்கு அப்பாலாக விளங்குபவனும் எம்பெருமான். அத்தகைய பெருமைக்குரியவனை நாம் இப்பொழுது பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் அஞ்சனம் தீட்டப் பெற்றதால் அழகு மிளிரும் கண்களை உடையவளே கேட்பாயாக. எம்பெருமானாகிய சிவனோ திருமால், பிரம்மன், தேவேந்திரன் ஆகிய மூவரும் தமக்கு தமக்கு உரிய எல்லா பிறவிகளிலும் தேடினும் அவர்களுக்கு புலப்படாதவாறு மறைந்திருந்தவன் எம்பெருமான். தனது இனிய அருளால் இப்பிறவியில் என்னையும் ஆட்கொண்டான். இனியும் இவ்வுலகில் பிறவா நெறி தந்து காத்தவன். மெய்ப்பொருளின் தோற்றமாய் நின்றவன். மெய்யே நிலைபேறாகவும் கொண்டவன். எல்லா பொருட்களுக்கும் தானே முதல்வனாக விளங்குபவன். எல்லா உயிரினங்களுக்கும் தானே முத்தி நிலையாகவும் இருப்பவன். இத்தகைய பண்புகளுக்கு இருப்பிடமாக உள்ள நமது சிவபெருமானை நாம் இப்பொழுது பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் நமது கைகளிலே அணிந்துள்ள வளையல்கள் ஒலி எழுப்பிடவும், காதுகளில் தொங்குகின்ற குழைகள் அசைந்து ஆடிடவும், கருமை நிறம் பொருந்திய நீண்ட குழல் கற்றை அங்கும் இங்கும் புரண்டிடவும், அதில் சூட்டியுள்ள மலர்கள் தேனை சொரிவதால் அமர முடியாத வண்டுகள் சிறகினை விரித்து ஓசை எழுப்பிடவும், சிவந்த மேனியினை உடையவனை, வெண்ணீற்றால் பொழியும் உடலழகு பெற்றவனை, உயிர்கள் தாமாக சென்று சேர்வதற்கு இயலாத இடத்தை உடையவனை, எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவனை, அடியவர்களுக்கு மெய்ப்பொருளாக விளங்குபவனை, அடியவர் அல்லாதவர்களுக்கு தானும் அன்பன் ஆகாத வேத பொருளாக விளங்குபவனை, திருவையாறு என்னும் திருத்தலத்தில் அமர்ந்திருக்கும் நமது சிவனை நாம் இப்பொழுது புகழ்ந்து பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் பெரிய உருவமுடைய யானையாகவும் சிறிய உருவமுடைய புழுவாகவும் ஆறறிவு படைத்த மனிதர்களாகவும் உருவமற்ற தேவர்களாகவும் இவைபோல் இன்னும் இவ்வுலகத்தில் உள்ள மற்ற உயிரினங்களாகவும் பிறந்தும் இறந்தும் களைத்து போன என்னை தனது திருவடிகளை காட்டி ஆட்கொண்டவனும் எம்பெருமான். எனது உள்ளத்தை உருக்கியது ஓடல்லாமல் எனது ஊனையும் உருக்கியவன் எம்பெருமான். எனது தீவினைகளை ஓட்டிட விருப்பத்தோடு வந்தவனும் எம்பெருமான். எனக்கு தேனை போலவும் இனிய பாலை போலவும்
கரும்பஞ்சாற்றை போலவும் விளங்கிடும் தலைவனும் எம்பெருமான். என்னை தனது தொண்டர் கூட்டத்துக்குள்ளே ஒருவனாக சேர்த்து கொள்ளும் மேலானவனும் எம்பெருமான். அத்தகையவனது பூ போன்ற திருவடிகளை நாம் இப்பொழுது புகழ்ந்து பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் எம்பெருமானாகிய சிவன் தக்கனது வேள்வியிலே சந்திரனை தேய்த்து அழித்து அருள் வழங்கியவன். இந்திரனை தோள்கள் நெறியுமாறு தாக்கியவன். யாகத் தலைவனது தலையினை அறிந்து எடுத்தவன். வானத்தில் மிதந்து செல்லும் கதிரவனுடைய பற்களை உடைத்தவன். ஏனைய தேவர்களை எல்லாம் 4 திசைகளிலும் சிதறுண்டு ஓடுமாறு செய்தவன். எல்லா பக்கங்களிலும் சிறப்பமைந்த சோலைகள் சூழ்ந்திருக்கும் அழகுமிளிர் திருப்பெருந்துறை கடவுளும் எம்பெருமான். அவனது கழுத்தில் விளங்கும் அழகிய மந்தார மாலையை இப்பொழுது நாம் பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் வெறும் தசையாலான உடலாகவும் அந்த உடலுள் இருக்கும் உயிராகவும் அந்த உடலும் உயிரும் சேர்வதால் உண்டாகும் உணர்வாகவும் என்னுள் கலந்து நிற்பவன் எம்பெருமான். தேனைப் போலவும் அமுதத்தைப் போலவும் இனிக்கும் வெள்ளக்கட்டியினைப் போலவும் எனக்கு இனிமை சேர்த்தவனும் எம்பெருமான். தேவர்களும் அறிந்திராத வீடு பெற்றை எனக்கு காட்டி அருளியவனும் எம்பெருமான். வண்டுகள் ஆர்ப்பரித்து கிளம்பும் கொன்றைப்பூ மாலையினை சூட்டி இருக்கும் தொண்டனும் எம்பெருமான். சிறப்பமைந்த அறிவு உருவனாக விளங்குபவனும் எம்பெருமான். எண்ணிக்கையற்ற பல்வகை உயிரினங்களுக்கு தலைவனாக நிற்பவனும் எம்பெருமான். அத்தகைய நமது சிவனது பெருமைகளை புகழ்ந்து நாம் அம்மானை பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் அழகிய கொன்றைப்பூ மாலையினை தலையில் சூடிக்கொள்வேன். சூடிக்கொண்டதும் சிவனது திரண்ட தோள்களை தழுவிக்கொள்வேன். எம்பெருமானை தழுவிக்கொண்டதும் அந்த மகிழ்ச்சியினால் மயங்கி நிற்பேன். மயங்கி நின்றதும் எம்பெருமானுடன் ஊடல் கொள்வேன். பின்னர் எம்பெருமானது அமுதத்தை பெறுவதற்காக உருகி நிற்பேன். உள்ளம் கலங்கியவாறு அவனை தேடி அலைவேன். அப்படி தேடி அலைகின்ற போது எம்பெருமானது திருவடிகளையே எண்ணியிருப்பேன். எம்பெருமானை சேராத போது வாடுவேன். சேர்ந்த போதோ மகிழ்ச்சி அடைவேன். கையில் நெருப்பினை ஏந்தி சுடுகாட்டில் ஆடுகின்ற சிவனே எனது இறைவன். இப்போது எம்பெருமானது செம்மையான திருவடிகளை புகழ்ந்து நாம் பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் கிளியினைப் போல முதிராத மழலையினை பேசும் உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டவனும் எம்பெருமான். வெளியிலே வந்த திருமாலும் பிரம்மனும் காண முடியாதவாறு விளங்கும் அரியவனும் எம்பெருமான். எல்லாருக்கும் தெளிவினை தரக்கூடிய இனிய தேனாக இருப்பவனும் எம்பெருமான். சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துறையில் எமக்கு எளிமையாக வந்து காட்சி தந்தவனும் என்பால் இரக்கம் கொண்டு அருள் வழங்கியவனும் எம்பெருமான். நினைப்பதற்கும் இயலாத இனிய கருணையினாலேயே வெளிச்ச வடிவமாய் தோன்றியவனும் எம்பெருமான். எனது உள்ளத்தின் உள்ளேயும் இன்னொரு வெளிச்சமாக தோன்றுமாறு அருள் வழங்கிய அந்தணனும் எம்பெருமான். அத்தைய சிவபெருமானை இப்பொழுது நாம் புகழ்ந்து பாடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் முப்பெருந்தேவர்களுக்கும் முன்னர் தோன்றியவன் எம்பெருமான். எல்லா பொருளாக விளங்குபவனும் எம்பெருமான். அவை எல்லாவற்றிற்கும் பிற்பட்டவனாக நிற்பவனும் எம்பெருமான். எல்லோராலும் விரும்பப்படுகின்ற திருப்பெருந்துறையில் உரைபவனும் எம்பெருமான். வானுலகில் வாழ்பவனும் எம்பெருமான். உமையவள் தங்கியிருக்க தனது ஒரு பக்கத்தை ஒதுக்கி அருளியவனும் எம்பெருமான்.
அழகு பொருந்திய திருவானைக்காவில் கோவில் கொண்டிருப்பவனும் எம்பெருமான். தென்பாண்டி நாட்டிற்கு உரிமை படைத்தவனும் எம்பெருமான். என்னுடையவன் என்னப்பன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இனிய அமுதமாக தித்திப்பவனும் எம்பெருமான். அத்தகைய பெரியோனாகிய சிவனது பெருமைகளை சொல்லி நாமும் அம்மானை பாடி ஆடுவோமாக. சிவாய நமக. அம்மானாய் பிறரால் இன்ன தன்மையன் என்று அறிந்து கொள்ள முடியாத பெருமைக்குரியவன் எம்பெருமானாகிய சிவன். எம்பெருமானே திருப்பெருந்துறை என்னும் ஊரில் கோயில் கொண்டிருப்பவன் ஆவான். வெற்றி பெறும் குதிரையின் மேல் வந்து அருள் செய்தவனும், தனது அடியார்களின் குற்றங்களை நீக்க அவர்தம் குணங்களை போற்றி சீராட்டியவனும், தொடர்ந்து வரும் பல பிறவிகளிலும் சுற்றம் என்னும் தொடர்பினை அறுப்பவனும் எம்பெருமானே ஆவார். நாம் எம்பெருமானது பழம் புகழையே பாடற் பொருளாக கொள்வோம். நம்மிடம் உள்ள பாசத்தின் பற்றினை அறவே நீக்கும் பொருட்டு நம்மை பற்றி கொண்ட பேரானந்த பெருங்கடல் எம்பெருமான். அத்தகையவனை இப்பொழுது நாம் பாடுவோமாக. சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.